إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. சர்க்காருடைய மாத ஃபாத்தியாவுக்கு வந்திருக்கிறதுக்கு அல்லாஹ் பெரிய பாக்கியம் கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இது வரணும்னு ரொம்ப முயற்சி எடுத்து தனியாகவே வந்து சேர்ந்துடணுன்னு ஒரு நியத்து வச்சு வந்தேன். அதே மாதிரி என்னை ரொம்ப அழகாக கொண்டு வந்து எல்லாம் சேர்த்தான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இங்கே எல்லாருமே ஆலிம் உலமாக்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சஜ்ஜாதா வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி மைக்கை கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அவங்க ஃபைசானில் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நமக்கு வந்து ஒரு எப்போவுமே ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் கற்றுக்கக்கூடிய நிமிஷமாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. எதுவுமே நமக்கு ஒரு கற்றுக்கக்கூடிய எதுவுமே சுயமாக கற்றுக்க முடியாது, தானாக வர போகிறதில்ல. இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட இது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா, அவங்க பேர் என்ன, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஒரு முறை அவங்களுடைய உம்மத்தாரில் ஒருத்தவங்க கேட்குறாங்களாம், சர்க்கார் யா நபியே, நீங்கள் வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து உங்கள் மகனார் கிணத்துல போட்டாங்க, அது உங்களுக்கு தெரியலை. அப்புறம் அவங்க ஒரு நாட்டில் அரசனாக வரைக்கும் இன்றைக்கி இருந்தாங்க, அது தெரியலை. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க ஊருக்கு வரப்போகிறாங்கன்னு சொன்னோன்னே வாசனை வருதுன்னு சொல்கிறீங்க. அவங்க சொன்னாங்க, என் மகனார் வராங்க, யூசுஃப் என்னை நாடி வராரு, உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த சட்டையை கொடுத்து அனுப்பும்போது அந்த வாசனை வந்துருச்சு. வாசனை வரும் பொழுது நமக்கு கேட்குறாங்க, யூசுஃப் வராருன்னு. அப்போ இதுக்கு முன்னாடி அவர் கிணத்துல போடப்பட்டது தெரியல, அவங்க நாட்டில் ஒரு அரசனாக இருக்க, ஒரு வியாபாரம் செய்யப்பட்டு ஒரு அரசர்கிட்ட ஏலம் விடப்பட்டது தெரியல, அவங்க இன்றைக்கும் நாட்டுடைய அதிபதியாக இருக்கிறாங்கன்னு தெரியல, இப்போ மட்டும் எப்படி தெரியுதுன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், அல்லாஹ் எல்லா நேரத்துலேயும் கஷ்பை கொடுக்கறது இல்லை, ஒரு வினாடி தான் கொடுப்பான். அது எப்படின்னா, ஒரு மின்னல் வரும்போது ஒரு காட்டில் மாட்டிட்டான் ஒருத்தவன், அப்போ ஒரு மின்னல் வந்துட்டு வரும்போது அப்போ தான் டக்குன்னு தெரியும், எல்லா வெளிச்சமும் வந்துட்டு போயிடும் அவனுக்கு எல்லா வெளிச்சம் வரும்போது அப்போ சுதாரிச்சிருவான். ஓஹோ, இப்போ இங்கே இது இருக்குது, இங்கே இது இருக்குது, இங்கே இது இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா டக்குன்னு ஒருத்தர் லைட் போட்டு ஆஃப் பண்ணிட்டாருன்னா அவருக்கு புரிஞ்சிடும், ஓ இப்போ இங்கே இந்த பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடுவார். அந்த மாதிரி தான் அல்லாஹ் எப்போ பார்த்தாலும் காட்டுவான், ஓயாமல் எல்லாத்தையுமே திறந்து காட்ட மாட்டான். அப்படி காட்டிட்டா அசைவுக்கு வேலையே இல்லாமல் போயிடும், சுத்தமாக இருக்க. அல்லாஹ் பார்க்குறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷுக்கு போனாங்க, துனியா எல்லாமே ஸ்தம்பிச்சு தான் இருந்துச்சு, சூடு ஆடலை, போட்டு ஆட்டம் நிற்கலன்னு சொன்னால் என்ன அர்த்தம், உலகம் அசையாது. அல்லாஹ்கிட்ட போயிட்டுனா அப்புறம் அசைவுக்கு வேலை இல்லாமல் போயிடும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுமே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அவங்களுக்கு நடுவில் கான்ட்ரவர்சி ஆயிரும், அதாவது ஒரு விவாதங்கள் ஆயிரும். அப்போ ஆகும்போது ரெண்டு பேரும் கடைசியில் என்ன செய்வாங்க, முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க, ஒரு முடிவுக்கு வரும்போது அப்போ என்ன சொல்லுவாங்க, உமர் நாயகம் சொல்லுவாங்களா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா முதல்ல ஒரு சொல்ல எடுத்து ஒரு பேச்சு ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேருக்கு மத்தியிலையும் அது விவாதங்களாக மாறிடுமா. மாறிட்டு ஒரு முடிவுக்கு வரும்போது ரெண்டு பேரும் எந்திரிச்சு கட்டிக்குவாங்களாம், கட்டி பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை முத்தம் போட்டுட்டு சொல்லுவாங்களாம். அப்போ உமர் நாயகம் சொன்னாங்களாம், தோழரே, அல்லாஹ் நமக்கு இரவை போல பகலை போல, இரவை போல பகலை போல என்னென்னா, இதுதான் இரவுன்னு ஒரு மனுஷன் ராத்திரியில் வரும்போது இதுதான்ப்பா இருட்டு ராத்திரின்னு சொல்ல தேவையில்லை, பகலை போனோன்னா அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னா இதுதான் பகல்னு சொல்ல தேவையில்லை. அதுபோல் அல்லாஹ் இதுதான் இரவு இதுதான் பகல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு ஞானத்தை கொடுத்தா உங்களுக்கு எனக்கு உறவே இல்லாமல் போயிருக்கேண்ணா. அப்போ அந்த உறவுக்காக தான் அல்லாஹ் தன்னை மறைச்சிக்கிட்டாங்கிறத தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு மனிதனுக்கு எப்போவுமே ஒரு ஆசிரியர் இல்லாமல் அவனால் போகவே முடியாது. இப்போ ஆசிரியர் வாழ்க்கையில் சதா இருந்த மாதிரிக்கே இருக்கணும். இப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம், இவ்வளோ பேருக்கும் நமக்கு எப்படி எப்போ ஆசிரியர் தேவை நமக்குன்னு கேட்டால், இவ்வளோ பேர் இருக்கிறோம், எல்லாருக்கும் ஒரு சமையல்காரர் தான் இருப்பார். எல்லாருக்கும் சமைக்க தெரியுமான்னா நிறைய பேருக்கு டீ போடக்கூட தெரியாது, சுடு தண்ணி எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு சமையல்காரர் இருந்துகிட்டே இருப்பார்.
அதுபோல் எல்லா சபையிலையும் ஒரு ஆசிரியர் இருந்தே ஆகும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான். படைத்த போது சோனத்தில் எழுதப்பட்டிருச்சான் லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லான்னு. இதை சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன். அப்போ லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு பார்த்ததுக்கு பிறகு அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாம் வணக்கத்துக்கு பாத்திரவன் உன்னை தவிர யாரும் இல்லை, இது எனக்கு தெரியுது. வணக்கத்துக்கு பாத்திரமான யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இந்த முகமது ரசூலுல்லா அவங்க யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாங்களாம். ஏன்னா முகமது ரசூலுல்லா அப்போ இல்லை. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரியவங்க படைச்சிட்டாங்க, அல்ல 40 வயசில் கொடுத்ததுனால அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வந்திருந்தாங்கன்னு இல்லை. அவங்களுக்கும் எல்லாம் தெரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்தான். அப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் பார்த்துட்டு இது வணக்கத்துக்கு பாத்திரமானு தெரியுது, முகமது ரசூலுல்லா யாரும் தெரியலன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியலை. ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒருத்தனை தான் உணர்த்தி காட்டினான். உடனே பதில் சொன்னான்னா அதுக்கு என்ன ஹதீஸ் இருக்கான்னு எனக்கு தெரியலை. இப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் தெரியுதுன்னு சொன்னாங்கல்ல, அதாவது நமக்கு இப்போ வந்து சூரிய வாக்கியால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல்லஹு இவஜா. அப்போ எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, நபிக்கு இறக்கப்பட்ட வேதமானது எந்த குறைபாடும் இல்லை, கோணலும் இல்லைங்கிறான்ல. அப்போ கோணல் இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் ஒரு பொருளை, தன்னுடைய பொருளை கோணல் இல்லைன்னு ஏன் சொல்லணும்? அவன் தானே இறக்கணும். அதில் கோணல் இல்லைன்னு ஏன் சொல்கிறான்னா, நான் கோணலாக விளங்கிடுவேன், கோணல் என்கிட்ட இருக்கும். நீ விளங்கிறவங்க கோணலாக விளங்கிறாதுன்னு அர்த்தம். ஒரு பொருளை இப்போ இந்த மைக்கு வாங்க போகிறேன் அல்லது ஒரு பொருள் வாங்க போகிறேன், அவர் சொல்லுவார் இந்த பொருளை பார்த்துங்க, நல்லா பாவிக்குங்க, நல்லா உழைக்குங்கன்னு சொல்கிறார். ஒரு பொருளை வாங்கும்போது நல்லா உழைக்குங்க, நல்ல சவுண்டு இருக்குங்க அப்படிங்கிறார். அப்போ எதுக்குன்னா படைப்பாளருக்கு தெரியும், படைத்தவருக்கு தெரியும் அந்த பொருளில் கோணல் இல்லைன்னு. நீ வாங்கிட்டு போய் அதை தப்பாக பயன்படுத்திடாதுன்னு அர்த்தம். அப்போ தப்பாக எப்போல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால், எப்போ தப்பாக பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னால் ஆசிரியர் இருக்கிற வரைக்கும் தப்பாக பயன்படுத்த முடியாது. அப்போ ஆசிரியர் என்பவர்கள், அதாவது நீங்கள் இறைநேசர் வேணும், இறைநேசர் வேணும் மோலா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இறைநேசருக்கு அல்லாஹ் சோபத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க. இறைநேசர் சோபத்தினா எதுக்கு கிடைக்கிது? இறைநேசர்னா முதல்ல யார்? ஃபைனான்ஸ் கம்பெனியில் சேர்த்து விடுவாரா? இல்லை காலேஜில் ஒரு பெரிய இதாக இருந்துட்டு நமக்கு ஏதாவது சீட் வாங்கி கொடுப்பாரா? இல்லை ஊரில் எம்பி எம்எல்ஏ ஆக்கி விட போகிறாரா? அல்லாஹ்விலே சேர்ப்பார். எப்படி சேர்ப்பார்? அல்லாஹ் கூட நீ எப்படி அல்லாஹ்வை அடைவதற்கு ஒரு முறை இருக்குது, அந்த முறை தெரியாமல் நீ சேர்ந்துடக்கூடாது. இல்லை இப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் எனக்கு தெரியுது, உன்னை தான் வணக்கத்துக்கு பாத்திரமானு தெரியுதுன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது தப்பு இல்லையே. அதனால தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வச்சான் ஒரு டெஸ்ட்டை. எப்படி வச்சான்? இந்த மரத்துக்கிட்டே முடுகாதீங்கன்னு வச்சான். முடுகாதீங்கும் போது ஏன்னு கேட்டுக்கலாம்ல, ஏன் யாரெல்லாம் இந்த மரத்துக்கு போக வேணாம், இந்த பழத்தை பறித்து சாப்பிட வேணாம்னு சொல்லின்னு ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி எல்லாம் சாப்பிட சொல்லி இந்த சொர்க்கத்தில் உள்ளதை எல்லாத்தையும் அனுபவித்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து கூட இருந்து சந்தோஷமாக இருந்துங்கன்னு சொல்லும் போது இருந்துக்கிட்டாங்க. எல்லாமே ஒழுங்காக தான் சொர்க்கத்தில் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு பர்டிகுலராக ஒரு மரத்தை பார்த்து இதில் போகாதீங்கன்னு சொல்லும் போது ஏன்னு கேட்கணும், இல்லை ஏன்னு கேட்காம விட்டுட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அது அந்த பக்கம் மனசு இருக்குது. எப்போயுமே மனிதனுடைய பண்பு என்னென்னா, வருஷலாக எல்லாத்தையும் ஒரு 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 பந்தியில் உட்காந்துருக்காங்க. வடை இருக்குது, கோழி இருக்குது, கறி இருக்குது, பரோட்டா இருக்குது, கொத்து பரோட்டா, எல்லா சாமானும் இருக்குது. ஆனால் ஒரு கப்பில் என்ன செய்கிறாங்க, ஒரு மூடியை போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் அது யாருமே அது திறந்து இல்லை, மூடி இருக்குது. அப்போ இவ்வளவோ இருந்தால் ஒரு மனுஷன் எதையாவது ஒன்றை தின்னுட்டாவே மிச்சத்தை சாப்பிட முடியாது, வயிறு நம்பிடும். ஆனால் மூளையில் என்ன தேடிக்கிட்டே இருக்கும், இந்த கப்பில் என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குது கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த மாதிரி அங்கே என்ன இருக்குங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன் அல்லாஹ் போக சொல்ல வேணாம்? அப்போ அல்லாஹ்ட்ட கேட்கணும். சஜாதா சொல்கிறாங்க நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நான் வர வரைக்கும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கணும். திரும்பி கேட்கணும், ஏன் போக வேணாம்னு சொன்னீங்கன்னு கேட்கணும். அப்படி கேட்கலன்னா அவங்க சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ அவங்க ஏன் போக வேணான்னு கேட்காம இதே சிந்தனையில் இருந்ததுனால எதுக்குங்கும் போது அப்போ தான் சைத்தான் உள்ள நுழைஞ்சிட்டான். வந்து என்ன சொன்னால், ஆதமே நீங்கள் இதே, அதாவது ஹவாமா மூலமாக தான், என்ன ஹவாமா மூலமாக வந்து சொல்கிறான், இதை நீங்கள் சாப்பிட்டா மலக்கா போயிடலாம், நீங்கள் இதை சாப்பிட்டா நிரந்தரமாக இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ இந்த விசேஷத்தை சொல்லும்போது தப்பு இல்லையே.
இப்போ அவங்க நல்ல எண்ணம் தானே அவங்களுக்கு இருக்குது, இங்கே இருக்கணும்னு ஆசை அவங்களுக்கு, அடுத்தது மலக்கா போயிடணும்னு ஆசை இருக்குது. அப்போ ரெண்டு ஆசையும் அவங்களுக்கு தவறான ஆசை இல்லையா, அது ஹராமான ஆசை இல்லையே, நல்ல சிந்தனை தான். சாப்பிட்ட பிறகு கடைசியில் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா சுவனத்தை விட்டு வெளியாக்கப்படுறாங்க. ஏன் அப்படி ஆச்சு, சுவனத்தை விட்டு வெளியாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஆசிரியராக அல்லாவை பார்க்கல. அவங்க அல்லாவே ஒரு படைப்பாளனா பார்த்து சும்மா வெறும் வணக்கம் வேணாங்கிறாங்க. இப்போ மோலா சொன்னாங்களே, இப்போ நீ வணங்குறத வெறும் விவாதத்தை நீ பாட்டுக்கு நாங்கள் முதல்ல இந்த சில்சிலாக்குள்ளே வரும்பொழுது அவங்க என்ன நாங்கள் எப்படி வணங்கிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் அமல்களை எடுத்து போட்டு வணங்கணும். நாங்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் உண்மையை உடச்சி வணங்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே என்ன வந்துச்சு, வெறுமனே அல்லாவை இபாதத் செய்கிறது தான் சைத்தான் நிறையா செஞ்சானே. 6.5 லட்சம் வருஷம் நல்லா வணங்கினானே. அவன் வணங்கி என்னத்தை செஞ்சான், கவுந்தடிச்சு தான் விழுந்தான். அப்போ அவனுக்கு அதே மாதிரி மலக்குமார்களும் வணங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட தான் வணக்கத்தில் பகுத்தறிவோடு சேர்த்து அல்லாஹ் எதிர்பார்க்குறான். அப்போ வணக்கத்தில் இந்த இடத்துல என்ன தவறு செஞ்சிட்டாங்க, நல்ல காரியத்துக்கு ஒரு பொருளை செய்கிறது தப்பு இல்லையே, சொன்னது ஒரு நல்ல செய்தியை சொல்லி தானே அவர் சொல்கிறார். அப்போ இங்கே முதல்ல அவங்க லா இலாஹ இல்ல வணக்கத்திற்குரியவன் நீ தான் விளங்கிக்கிட்டேன்னு சொன்னால், அப்போ வணக்கத்துக்கு தேவையை பூர்த்தி செய்கிறா இல்லா உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு நான் விளங்கி எனக்கு தெரியும். இந்த முகமது ரசூல்லா யாருன்னு தெரியலன்னு சொன்னாங்கல்ல, அப்போ நீ லா இலாஹ இல்லல்லா விளங்கலைங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த மரத்துக்கு போக வேணான்னு சொன்னான். ஏன் போக சொன்னால், அங்கே போய் இவங்க என்ன முதல்ல அந்த மரத்தில் இருக்கதான்னு வழங்கினாங்க, இந்த பழத்தை சாப்பிட்டால் நான் மணக்கா போயிடலாம், இந்த பழத்தை சாப்பிட்டா நாங்கள் சொர்க்கத்தில் இருந்துடலாம். எப்படி இந்த பழம் உன்னுடைய சுயமாக தேவையை பூர்த்தி செய்யும், இந்த பழமானது உனக்கு சுயமாக தேவையை பூர்த்தி செய்கிற இல்லா அல்லான்னு உனக்கு விளங்கலை இல்லை, இன்னும் லா இலாஹ இல்லல்லா விளங்கிடுச்சுன்னு எப்படி சொன்னீங்க. அதனால் துனியாவுக்கு போங்க, அந்த முகமது ரசூல்லா அவரார் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு. இது அவங்களுக்கு உள்ளது இல்லை மோலா, இன்றைக்கி இருக்கிற நமக்கு விளங்கி இருக்கிறதுக்காக. ஆசிரியர்கள் இல்லாமல், ஆசிரியர்னா எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்து தெரியுமா. தமிழில் சொல்கிறாங்க ஆசு ப்ளஸ் இரியர். ஆசுன்னா என்ன தெரியுமா, ஆசுன்னா பண்படாத அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இரியர்னா பண்படுத்தக்கூடியவர். அப்போ ஆசிரியர்னா பண்படாத ஒன்றை பண்படுத்தக்கூடியவர் தான் ஆசிரியர். அதனால் அதே ஆரி ஒருத்தர் இருக்கார். ஆசுன்னு சொன்னால் பண்படாத ஒன்றை, ஆரி அவர் என்ன செய்வார், செதுக்கி அதை என்ன செய்வார், டேபிளாக செய்வார், நாற்காலியாக செய்வார், புரி கட்டையாக செய்வார், ஏதாவது ஒன்று செய்வார். அப்போ பண்படாத ஒன்றை பண்படுத்த வைக்கக்கூடியவரும் ஆசாரி தான் அவர். ஆசுன்னு சொன்னால் ஒரு ஆசை எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு ஆசை எடுத்துங்கப்பா. எப்படின்னா அவர் முதல்ல ஒரு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இதை அவர் என்ன செய்ய போகிறாருன்னு முந்தைய மூளையில் கொண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் அவர் சொல்லில் வெளியில் வடிவைப்பார். அல்ல ஆசிரியர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, உயிர் உள்ள ஜீவன் உள்ள ஜீவனுன்ற ஒன்றை பண்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியர், உயிரற்ற ஜட பொருளை சரி செய்யக்கூடிய ஒரு ஆசாரி. அதுக்கப்புறம் நம்மலாம் அதை கேட்டு கற்றுக்கிட்டு திருப்பி செய்கிறவர் பேர் பூசாரி, பூஜை செய்யக்கூடிய ஆரிகள் நம்மங்கள்லாம். அதில் நம்ம பூசாரி, அதனால் தட்டில் போட்டோன்னா இதான் சாமி பார்த்துக்குப்பா, நீ கும்பிடு போனால் நம்மளை போட்டுக்கிற போகிறோம், மண்டையில் கொட்டிக்கினா கொட்டிக்கிற போகிறோம். அது பூசாரி, அதை கொஞ்சம் அதை ஒரு பக்கம் வரமாக வச்சுருவோம். அப்போ ஆசிரியர் இல்லாமல் நம்மை அதை வணங்கக்கூடிய பூசாரி வரவே முடியாது. அதனால் ஆசிரியராக அல்லாஹ் முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசிரியராக தான் இருந்தான். நம்மளுக்கு முன்னாடியே என்ன செய்கிறான், அல்லாஹ் அலஸ்து பி ரப்பிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். எங்கே நம்மளை அந்த ரூஹிட்ட கேட்குறான். அல்லாஹ் நான் அதை ஏற்கனவே இனாயத்துல்லா சஜாதாட்ட கேட்டிருக்கேன், ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். இது ஏன் இப்படி நம்மளுக்கு ஒன்றுமே கொடுக்காம அப்படி அங்கே ஒரு கேள்வியை கேட்டான். நம்மளை ஆயங்குடியில் வச்சில கேட்டிருக்கணும், ஆடுதொல்ல வச்சில கேட்கணும், இங்கே தானே கொடுத்துக்கிட்டு இருக்கான், அங்கே வச்சு எப்படி கேட்க முடியும், அங்கே ஒன்றுமே கொடுக்காம ஏன் கேட்டான். அப்போ சொன்னாங்க அவங்க, பரப்பா வாப்பா உன்னை பார்த்து நான் உன் அப்பா இல்லையா, உன் வாப்பா இல்லையா, நான் உன் நண்பன் இல்லையான்னு கேட்கறது இல்லையா, அது உரிமை இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியே என் மனசில் உள்ளத்தில் சுக்கூன் ஆகலை. ஆனால் சஜாதா ஒரு சின்ன ஒரு இஷாரா கொடுத்தாங்க, அதில் புரிஞ்சிச்சு. அல்லாஹ் ஒரு பொருள் ஒன்றை அங்கே என்ன கொடுக்குறான், முதல்ல அலஸ்து ரப்பிக்குன்னு சொல்லும் பொழுது காலூபலான எனக்கு எப்படி சொல்ல தெரிஞ்சிச்சு. முதல்ல அலஸ்து பி நீ தான் என் ரப்ப அல்லவான்னு சொல்லும் போது அப்போ நான் கேட்குறான், ஆமாம் நீங்கள் தான் ரப்புன்னு சொல்கிறதுக்கு அதை முதல்ல யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த சொல்லிக் கொடுக்குறது எப்படின்னு சொன்னால், அது சொல்லக்கூடிய பகுத்தறிவை முதல்ல அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். பகுத்தறிவுன்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு பகுத்து அறிஞ்சாதான் நீ ஒன்றை புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு என்ன செய்வான்,
இப்போ இன்னைக்கு சமுதாயங்கள் பலவாறாக பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன? பகுத்தறிய தெரியல. என் தலைவன் சொன்னார் அப்படியே செய்வேன், விரல ஆட்ட சொன்னார் வேகமாக ஆட்டுவேன், விரல நீட்ட சொன்னார் ஒரேடியாக மடக்காமல் நீட்டிடுவேன், நெஞ்சில் கட்ட சொன்னார் அப்படியே கட்டிடுவேன், அப்புறம் எங்கே கட்ட சொன்னார் எங்கே கட்ட சொன்னாலும் கட்டிடுறேன். இதுக்கு பகுத்தறியாததுக்கு ஒரு காரணம் தான். அப்போ அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான்னு சொன்னால் பகுத்தறியக்கூடிய சிந்தனையை ஒன்றை போட்டிருக்கான். அதில் நான் தான் ரப்பு நீ அப்துங்கிற சிந்தனை முதல்ல இருந்தால் மட்டும்தான் அந்த பகுத்தறிவை நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தா தான், அது சுத்தமாக வச்சுக்க வேணும்னா தான் ஆசிரியரை தேடணும். ஆசிரியர் இல்லாமல் போயிட்டா அது பண்படாது. அப்போ ஆசிரியர் ஏன் அங்கே வந்தாங்க? அவங்களுக்கு அல்லாவுடைய புறத்துலேருந்து இனிமே இல்லை, துன்னி கிடைக்கும். இன்னும் அவங்க பல பேர்த்த அனுபவங்களை பெற்றுக்குவாங்க. அனுபவம் எதுக்கு வரோம், ஏன் இவ்வளோ தூரம் தேடி வரோம் அப்படின்னு சொன்னால், நானாக ஒன்று ஒரு வண்டியை ஒரு கையில் ஒரு கொடுத்து அதை கற்றுக்கிறேன். இப்போ நான் ஒரு கட்டடம் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. முதல்ல கல் வைப்பேன், சரியாக இருக்காது, கோணலாக இருக்கும், அப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் செஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு முதலாக வராருல. முதல்ல ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சவன் கீழே விழுந்து மூஞ்சி மாதிரியை உடச்சிக்கிட்டவன் தான் நான். அப்புறம் தான் இன்றைக்கி பக்காவாக கண்டுபிடிச்சான். அப்போது உன்னுடைய அனுபவத்துடைய நேரத்தை காலத்தை சுருக்கி அதை உடனே விலக்கி தரக்கூடியவர் தான் நம்மளுடைய ஷேகுமார்கள், குருநாதர். உலகத்துடைய படைப்புகளுக்கு இப்போ அது எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நேரத்தை சுருக்கி கொடுக்குறாங்களோ, அல்லாஹுடைய இடத்துல ஒரு வினாடியில் இப்போ தான் கலீல் சஜாதா சொன்னாங்க, தபார் சொல்ல நீ நஃப்ஸை விட்டுட்டு உக்காந்துக்க. நஃப்ஸை விடுன்னு சொன்னால் என்ன தெரியுமா? நஃப்ஸுங்கிறது இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். அதை விட்டுட்டு உக்காந்தா நான் சொன்னேன் சஜாதா, நஃப்ஸை மொத்தத்துக்கு விட்டுட்டு உக்காண்டா ஆயங்குடிக்கு ஒரே ஒரு பஸ் தான் வருது, அது நின்றுமே சஜாதாங்க. ஏன்னா இப்போ அதையும் நீங்கள் நிறுத்தி விட்டு நான் என்ன செய்யறது, இப்படி ஊருக்கு போகிறது. அதனால் நஃப்ஸை கொஞ்சம் வச்சுக்கிறேன், அல்லாவே கொஞ்சம் விசாலமாக்கிட்டானே. அப்போனா அல்லா என்ன செய்யணும், அலஸ்திபி ரப்பிக்கும் காலுக்குள்ளா சொன்னதோட உலகத்தை அப்படியே வச்சுருக்கணும். பெருசாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சுருக்க சொல்கிறீங்களே, அப்புறம் ரொம்ப பஸ்ஸு நின்றுட்டா என்ன செய்யுது சஜாதான்னு கேட்டேன். சரி நீ போ முதல்ல மஜ்லிஸுக்கு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ இங்கே வந்துட்டேன். இங்கே என்னன்னா, நமக்கு நஃப்ஸை சுருக்கிக்கிறது பெருசா இல்லை, உன் நஃப்ஸை பண்படுத்துவதற்கு ஒரு பெரிய பகுத்தறிவாளர்கிட்ட போகிறதான் வந்து. அதுக்கு தான் நம்ம இந்த மஜ்லிஸை தேடி வந்திருக்கோம். அதுக்காக தான் இந்த நேரத்தில் இந்த ஒரு 10 நிமிஷத்தை அந்த சுஹபத்தே ஷேக், இந்த சுஹபத்தே ரசூல், இந்த நாயிபே ஷேக்கை நம்ம நாடுவதற்காக எவ்வளோ நேரம். புகாரி மௌலா நேற்றே கிளம்பிட்டார், காலையிலே ஃபஜர்லேயே என்னை கூப்பிட்டு சொல்கிறார் தஹஜ்ஜத்தில், நான் இப்போ பஸ் ஏறுறேன், இத்தனை மணிக்கு வரேன், 3 மணி நேரம் குறுக்கு ரோட்டில் நிற்கிறேன், இங்கே வராரு. எதுக்கு? இந்த ஒரு 5 நிமிஷம் அனுபவிக்கிறதுக்கு தான். மொத்த வாழ்க்கையில் இப்போ மௌலா சொன்னாங்க, முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் கடைசியாக சொன்னான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறார் 10 உடனே, அதுக்கப்புறம் அவரை மரணிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் நேராக சொர்க்கம் போயிடுவார். இப்போ எனக்கு என்ன பயம், இம்புட்டுனாலும் அதே மாதிரி நானும் காஃபிராக இருந்துக்கக்கூடாதா? அப்படி தானே வருது. பேசாமல் கடைசியில் சொல்லிவிட்டு டப்புன்னு போயிடலாமே அப்படின்னு போகுத. இந்த நிலைமையிலுக்கு இதே மாதிரி எனக்கு சொல்லி ஆசை வார்த்தை கொட்டி வந்து சொன்னாங்க. அதையும் கலீலா சஜாதா சொன்னாங்க, இந்த பாரு அங்கே பயான்னு சொல்லி உனக்கு ரொம்ப மேலே தூக்கி விடுவாங்க, அப்புறம் லபக்குன்னு எண்ணி எடுத்துவிட்டு ஓடிடுவாங்க, நீ கை கால் உனக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாமல் கீழே விழுவுற, மேலேருந்து விழுந்தீங்கன்னா உனக்கு மொத்தமே இருக்காதேன்னாங்க. இப்போ மட்டும் இருக்குதா சஜாதா? ஆனாலும் எனக்கு உழுவுறது சகஜம்தான், போய் உழுந்து கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். என்ன உழுந்து கற்றுக்கிட்டு வரேன் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. இப்போ முதல்ல சொல்லும் போது எனக்கு ரொம்ப குதூகலமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கடைசியாக நம்மளும் இருந்துட்டு கடைசியில் ஒரு லாயிலெல்லாம் சொல்லிட்டு, இப்போ நரேந்திர மோடி லாயிலெல்லாம் சொன்னானே எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கும், ரொம்ப மோசமால இருக்கும். திடீர்னு அதே மாதிரி நெத்தன்யாகு சொன்னால் என்ன அளவாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஆனால் இருக்குது. உண்மையிலே அது இல்லாமல் இல்லை. அல்லாவுடைய இடத்துல என்ன குறைவு? அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான். நீ விளங்கி விட்டாலும் உன்னை நான் சொர்க்கத்தை சேர்க்கிறேன். என் நபுவத்தை லிசானில் நபி சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எங்கள் செய்தினாயும் சொன்னாங்க. அந்த ஈமான் இருக்கிற வரைக்கும் வேணும் தான். எங்கள் வாப்பா என்னுடைய தாப்பனார் உடம்பு சரியில்லாமல் கிடந்தாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் நமக்கு எப்படின்னா, இதில் எனக்கு எப்படி சந்தோஷம் வந்துச்சுன்னு சொன்னால், எங்கள் ஜமாலி நாயகம் எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது எங்கள் தாப்பனார் சீரியஸ் ஆகிட்டாங்க. இனி பொழைக்க மாட்டார்னு நாகப்பட்டினம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டாங்க. அப்போ கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இனி ஒரு நரம்புலாம் சுண்டிருச்சு, எந்திரிச்சு நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு 1 நாள் 2 நாள் வாழ்வார், அவ்வளோதான் சொல்லி டாக்டர் கை விரிச்சிட்டாங்க. அப்போ எங்கள் ஜமாலி நாயகம் அங்கே தான் போனாங்க. ஜமாலி நாயகத்துக்கு போய் எங்கள் செய்கி நாயம் ஜமாலி நாயகத்துக்கு பொறவாச்சலில் இருந்தாங்க.
அவங்களுக்கு கடிதம் எழுதி என்னுடைய முரீது ரொம்ப குற்றுயிர் குலையராக கிடக்கிறாரு, அவருக்கு நீங்கள் உங்களுடைய திருமுகத்தை காட்டிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. போய் நசீயத்து கொடுங்க, கடைசி நிமிஷத்தில் சொத்தை எழுதி உங்கள் பென்ஷன் உங்கள் முண்டாட்டி பல் எழுதி வச்சுட்டு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுங்க சொல்லலை. போய் உங்கள் முகத்தை காட்டுங்க. மிச்சத்தை அவங்க என்ன அதுக்கு எதுக்கு அப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு தெரில. சொன்ன உடனே போஸ்ட் கார்டை பார்த்துட்டு நேரம் எஜமா வந்து என் தாப்பனார்ட்ட வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்களால பேச முடியல. ஜமால் நாயத்தை பார்த்தோன்னே எங்கள் தாப்பனார் கண்ணில் தண்ணி ஊற்றுன்னு ஊற்றுதான். ஊற்றிட்டு அவங்க அப்படியே சொல்கிறாங்களாம், சர்க்கார் நீங்கள் வந்துட்டீங்க கடைசி நிமிஷத்தில், உங்களை பார்த்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். டாக்டர் சொல்கிறாங்க நான் இன்னும் ஒரு 2 நாளில் மௌத்தா போய்டுவேனா சர்க்கார் அப்படின்னு. போனால் இந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிற மனுஷனை பார்த்து மௌத்தா போயிட்டா ஒரு இத்தனை எப்படி பேசணும்? நீங்கள் யாராச்சும் சொல்லுங்கள், உங்கள் அண்ணன் தம்பி இல்லை உங்கள் வாப்பாவே அல்லது உங்கள் நண்பரே, நானே தான் படுத்துருக்கிறேன், வந்து உக்காந்தவுடனே நான் இன்னும் 2 நிமிஷத்துக்கு இன்னும் 2 நாளில் மௌத்தா போயிடுவேன், நான் இனிமேல் எதுவுமே வைத்தியத்துக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாராச்சும் ஒரு ஒருத்தர் சொல்லுங்கள். ஆறுதல் சொல்லுவீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் வாழுவீங்கன்னாச்சும் சொல்லுவாங்க கடைசி பட்சத்தில். அல்லது நான் கொண்டு வந்திருக்க ஆப்பிளை இப்போயே தின்னுக்கு அல்பாயுசில் போய் பேயா வந்துடாதனால சொல்லுவீங்க. அப்படி தானே சொல்லுவீங்க. ஹார்லிக்ஸ் வச்சுருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் 2 நாள் இதை குடிச்சிக்கோ, பேயா கையா வீட்டில் வந்து நிடாத நான் வரலன்னு இதையாவது போய் அவருக்கு காமெடியாவது பண்ணி சிரிக்க வச்சுட்டு வரணும். ஆனால் ஏன் ஜமாலி நாயகம் என் தகப்பனார் விரும்பி அவர்களாக அவர்களுடைய சொல்லை சொல்லாமல் அவர்களை நினைக்காம ஒரு பொழுதை துவக்காத என் தகப்பனார் சொன்னார். என்ன கேட்டாங்கன்னா, சொன்ன உடனே நான் இன்னும் மௌத்தா போயிடுவேன் சர்க்கார்னு. அப்போ என் ஜமால் நாயகம் சொன்னாங்க, நீ இன்னும் சாகலையான்னு கேட்டாங்களாம். எப்படி கேட்டாங்க? இன்னும் நீ சாகலை, செத்துருனாங்களாம். இப்படி அங்கே சொல்லுவாங்க. அப்படியே சொன்ன உடனே எவ்வளோ பெரிய ஞானம் என் மூளையில் உதிச்சிச்சு. அப்போ லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு ஒரு முறை பாவம் வாழ்க்கையிலே செஞ்சிருந்தவர், பாவத்தை வாழ்க்கையிலே செஞ்சவர், ஒரு வினாடியில் மௌத்தா போகும்போது லா இலாஹா சொன்னா சொர்க்கம்னு சொன்னான். நீ லா இலாஹா இல்ல சொல்லிட்டு மௌத்தாயிட்டாரு, அடுத்து ஏன் நீ வாழ்ற? நீ சொல்லி சொல்லி மௌத்துலேரு, மூத்து கபலந்த மூத்துக்கு வாயா. நீ இனிமேல் சாவ போகிறத பற்றி இன்னொரு சாவு உனக்கு எதுக்கு? உனக்கு எதுக்கு 2 சாவு? ஒரு சாவு இருக்கணும். அவர் தான் குத்துப்பிட்டாங்களாம். இன்னைக்கு வயசு 79 வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் 2 நாள் வாழ்வேன்னு சொன்னது ஒரு வலி உள்ளோடைய முக பார்வையில் நீ சாவுன்னு சொன்னது வாழ்த்தா போயிடுச்சு. என்னையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதே ஜமாலி நாயகம் என்னை பார்த்தானே சின்ன வயசில் அவங்க மஜ்லிஸ்லாம் உட்கார மாட்டேன், அங்கேயும் இங்கேயும் உலாவிக்கிட்டு கிடப்பேன். கூப்பிட்டு என்னை பேசும்போதே கூப்பிடுவாங்க, ஏ வாலு இங்கே வா, உட்கார், ஏ வாலு போய் எத்தனை வாங்கிட்டு வா, இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் எங்கள் ஃபைஜி நாயத்துடைய மஜ்லிஸில் அப்படியே அமைதியாக தான் உட்காந்தேன். ரொம்ப நேரமாக பார்த்தாங்க, சும்மா உட்காந்த பார்த்துட்டு, என்ன சுருட்டி உள்ளே வச்சிருக்கியா அப்படின்னாங்க. ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்க. ஆனால் நான் இன்னும் இப்படி ஒரு சர்க்காரை வந்து என்னை பார்த்து வாழுன்னு சொல்கிறாங்க, சுருட்டி உள்ளே வச்சிருக்கேன் கேட்குறாங்க. அப்போ என்ன குரங்குன்னு நினச்சாங்க நான் நினச்சேனா? அப்படி சொன்னாங்கன்னு நான் நினச்சேனா? சர்க்கார் நீ வாழுன்னு சொல்லும்போது நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சுருட்டி வச்சிருக்கேன்னு சொன்னது ஏன் தெரியுமா? அல்ல, நீ உட்காந்துக்கிறது ஷேகுடைய பக்கத்தில், அவங்க ஞானங்கள் உன்னுடைய உள்ளத்தில் சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்க. நீ உனக்கு அறியாமல் செஞ்சுட்டு இருக்க. பாசிட்டிவாக தான் என் உள்ளத்தில் அல்லாஹ் இன்னைக்கு கொடுத்துருந்தான். அதை அப்போ வலிமாருடைய வாயில் வாழுன்னு சொன்னால்தான் சுருட்டி வச்சிருந்தான். அல்லாவுடைய இல்ம ஞானங்களை சுருட்டி உள்ளே வச்சிருக்கணும், அது புழங்குவதற்காக. அதே நேரத்தில் வீட்டில் எப்படி கொண்டு வந்து சாமான மளிகை சாமானை சேர்த்து வச்சுக்கிட்டு எதுக்கு? அள்ளி பிறர் இருந்தால் கொடுப்பதற்காக. அதுபோல் சுருட்டி வச்சிருக்கான்னு கேட்டது என் ஞானங்கள் சுருட்டப்பட்டிருந்துச்சு. அதே போல் வாழுன்னு சொன்னது நீ வாங்க வாழ்வதற்கு. நல்ல வாழ்க்கை எது தெரியுமா? மூலா ஐநா சபையில் மெம்பராக இருக்கிறது இல்லை. இது மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு சொஹபத்தை செய்கல ஒரு வினாடி ஒரு மனுஷன் வாழ்ந்தாருன்னு வச்சுங்க, நமக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் தேவையில்லை. நமக்கு எது தேவை தெரியுமா? ஒரு சிறந்த ஞான ஆசிரியரோட இறை நேசரோட ஒரு வினாடி இருப்பது 1000 வருடங்கள் வணங்குவதை விட மேலானது. நான் சஜ்ஜாதாட்ட ஏற்கனவே ஒருக்கா சொல்லியிருக்கேன். லைலத்துல் கத்ரில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? போய் உக்காந்து இந்த லைலத்துல் கத்ரில் போகும்போது சொல்லுவாங்கல்ல, கடல் தண்ணி உப்பு கறிக்கு இது இனிக்கும் அன்னைக்குன்னு. நம்ம போய் ஏன் கடலில் போய் உக்காந்து கேட்கல, லைலத்துல் கத்ரில் கடல் தண்ணி வந்து இனிப்பாக மாறிடுமேன்னு. அன்னைக்கு இது வரைக்கும் 40 வருஷம் நான் உட்காந்துருக்கேன். 40 வருஷமும் ஒவ்வொரு லைலத்துல் கத்ரில் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஏன் கடலோட ஒரு கூடாரம் போடல? ஏன் படாமல் உட்காந்துட்டோம்? ஏன் கடலோட படை பிடிச்சிட்டு போயிடுமா? இல்லை சுனாமி அடிச்சுட்டு போயிடுமா? அங்கே போய் உட்காந்து இன்றைக்கி தான் நம்ம பார்க்கல.
ஆனால் ஏன் இந்த சுகபத்தை சேகல உட்காடுறோம், ஏன் உட்காந்துருக்கோம்? இங்கே தான் கடல் தண்ணியை சுயமாக உபகரிக்காதுன்ட்டாங்களே, அதை தெரிஞ்சுவதற்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். சுயமாக எந்த தேவையும் பூர்த்தி செய்யாது. அதைத்தான் அல்லாஹ் அங்கே திருப்பி அங்கே காமிச்சான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. எப்படி காமிச்சான்? சுயமாக இந்த மரத்தில் உள்ள பழம் தேவையை பூர்த்தி செய்யாது என்பது விளங்குவதற்காகத்தான் இந்த துனியாவுக்கு அனுப்பப்பட்டுச்சு. அவங்க தவறு செய்யல, அங்கேருந்து நமக்கு பாடம் ஆரம்பிச்சிச்சு. யார் பாடத்தை நபிக்கு கற்பிச்சா? நபிக்கு யார் நபியை படைத்தாரோ அதே அல்லாஹ் முதல்ல அல்லாஹ் தான் முதல் ஆசிரியர். அந்த ஆசிரியருடைய வெளிப்பாடுகள் தான் நம்முடைய செய்கை நாயகம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கடைசி நிமிஷத்தில் சொல்லணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு வினாடிகளும் காலம் முடிக்கும். இதை மட்டும் கடைசியாக சொல்லிக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, மூசா அவர்களே, அந்த கடலில் கடைசியாக எல்லாம் முடிச்சு அதே கடலில் எங்கே சந்திச்சாங்களோ அங்கே கொண்டு வந்து விட்டுட்டு சொல்கிறாங்க, மூசா அவர்களே, இந்த கடலில் ஒரு சிட்டுக்குருவி மூக்கை நுழைச்சி வெளியில் எடுக்கும்போது சொன்னாங்களா, அந்த சிட்டுக்குருவி அந்த கடலில் மூக்கை நுழைச்சி எடுத்துச்சு பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ துளி ஒட்டிச்சோ அந்த அளவு கூட நம்ம ஞானத்தை இன்னும் கற்றுக்கல, இன்னும் கடல் அளவு பாக்கி இருக்குன்னாங்களாம். அதனால் நம்ம இந்த வாசலுக்கு வரும்போது எல்லாமே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் ஞானத்தை கற்க மட்டுமே வரணும் வேண்டுமே தவிர விளங்கிவிட்டது என்ற நோக்கத்தில் வரவே கூடாது. ஜமால் நாயகம் சொல்லுவாங்களாம் என் தகப்பனார்கிட்ட, இந்த பார்ப்பா குரானை எடுத்துக்க, நிறைய செய்திகளை சொல்லப்படுது, நிறைய செய்திகள் இருக்கு குரானில், ஞானங்கள் இருக்கு. சொற்பொழிவுக்காக சொல்லை தேடாத, அதில் உன்னுடைய வாழ்க்கைக்காக ஒன்னே ஒன்று தேடு. அந்த ஒன்னே ஒன்று உனக்கு வாழ்க்கையை பத்தாதுன்னாங்களாம். அதனால இந்த வாசலில் வருவோம், அடிக்கடி வருவோம், சும்மா வருவோம், வந்து கேட்ட மேனிக்கே இருப்போம் அமல் செய்வதற்காக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.